அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மே 16ஆம் தேதி ரஷ்ய உயிரியல் ஆராய்ச்சியாளர் மெச்னிகோவ் பிறந்த தினம் இன்று. ரஷ்ய நாட்டு நுண் உயிரியல் விஞ்ஞானி, நோய் எதிர்ப்பு சக்தி குறித்த ஆராய்ச்சிகளின் முன்னோடி இல்யா இலியிச் மெச்னிகோவ் பிறந்த தினம் இன்று. ரஷ்யாவின் பானா சோவ்கா என்ற ஊரில், தற்போது உக்ரைனில் இருக்குது. ஏற்கனவே உக்ரைனில் பெரிய பிரச்சனை நடக்குது. 1845 பிறந்தவர். தந்தை ரஷ்ய பாதுகாப்பு படையில் அதிகாரியாக பணியாற்றினார். தாயும் நன்கு படித்தவர் என்பதால் இவரும் கல்வியில் சிறந்து விளங்கினார். பள்ளி படிப்பை முடித்ததும் உயிரியலில் நாட்டம் பிறந்தது. இவரை மருத்துவம் படிக்க வைப்பது அம்மாவின் ஆசை. ஆனால் உயிரி அறிவியல் கற்க விரும்பிய இவர் கார்கிவ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அங்கு 4 ஆண்டுகள் கல்வியை 2 ஆண்டுகளில் முடித்தார். நேற்று ஒருத்தர் முடித்தார்லாம் அந்த மாதிரி. நேற்று யார்? பியோரி கேரி. வடகடலில் உள்ள ஹெலிகோலேண்ட் தீவில் கடல் உயிரினங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக 1864 ஜெர்மனி சென்றார். அங்கு உயிரியல் ஆராய்ச்சியாளர் ருடால்ஃப் லுகார்ட்டுடன் இணைந்து கீசன் பல்கலைக்கழகத்தில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். நூல் புழுக்களில் காணப்படும் தலைமுறை மாற்றங்கள் குறித்த தனது முதல் அறிவியல் ஆய்வை லுகார்ட்டின் ஆய்வுக்கூடத்தில் மேற்கொண்டார். பிறகு மூனிச் அகாடமியில் ஆய்வுகளை தொடர்ந்தார். தட்டை புழுக்களில் காணப்படும் செல்லகச் செரிமானம் குறித்து கண்டறிந்தார். தொடர்ந்து பல ஆய்வுகளில் ஈடுபட்டார். 1867 ரஷ்யா திரும்பிய இவர் ஒடிசா பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றினார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் சிறிது காலம் பணிபுரிந்தார். 1870 மீண்டும் ஒடிசா பல்கலைக்கழகத்தில் விலங்கியல் மற்றும் ஒப்பீட்டு உடற்கூறியல் துறை பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். ஃபாதர் ஆஃப் இம்யூனாலஜி இவர் தான், நோய் தடுப்பியலின் தந்தை. அடுத்தடுத்து நோய்கள் தாக்கியதால் 1882 வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மெஷினா, இத்தாலியில் இருக்குது என்ற இடத்துக்கு சென்று தனிப்பட்ட முறையில் சோதனை கூடம் ஒன்றை நிறுவி நோய்கள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டார். சிதைந்த உயிரணுக்கள், தொற்றுநோய் கிருமிகளை அழிக்கும் தன்மை கொண்ட பேகோசைட்டுகள், கேடு விளைவிக்கும் நுண்ணுயிரிகள், நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கும் இரத்த வெள்ளை அணுக்களில் காணப்படும் மேக்ரோபேகஸ் ஆகியவற்றை கண்டறிந்தார். இவை அனைத்தும் உடலின் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு அமைப்பின் புதிய முக்கிய அம்சங்கள். நோய் எதிர்ப்பு ஆற்றலில் முக்கிய பங்காற்றுகின்றன. அனைத்து உயிரினங்களிலும் காணப்பட்டாலும் முதுகெலும்பு உள்ள உயிரினங்களில் மட்டுமே இவை விருத்தியடைந்த நிலையில் உள்ளன என்பதையும் கண்டறிந்தார். தனது ஆராய்ச்சிகள் குறித்து பல கட்டுரைகள், புத்தகங்களை எழுதியிருக்கிறார். முதுமை இயல் என்று பொருள்படும் ஜெரண்டாலஜி என்ற சொல்லை 1903 முதலாக பயன்படுத்தியவர். முதுமை அடைவது மற்றும் வாழ்நாள் அதிகரிக்க செய்வது குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டார். உயிரினங்களில் காணப்படும் உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பை கண்டறிந்ததற்காக 1908 மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்றார். இது யார் கூட பெற்றிருக்காருன்னா, பால் எர்லிச் என்பவருடன் இணைந்து பெறுகிறார் மருத்துவத்துக்கான நோபல் பரிசை. நோய் எதிர்ப்பு சக்தி மருத்துவத்தின் தந்தை என்று போற்றப்படும் மெச்னிகோவ் 71 வயசு. 71வது வயதில் 1914 முதல் உலகப் போர் நடந்துட்டு இருக்கும்போது இறந்து போகிறாரு. இவர் பாருங்கள், ஒடிஷா பல்கலைக்கழகத்தில் விலங்கியல் மற்றும் ஒப்பீட்டு உடற்கூறியல், கம்பேரேட்டிவ் அனாட்டமி, அதில் வேலை பார்த்துருக்கிறார். 1845 பிறந்தவர். முதுமை இயல் என்ற பொருள்படும் ஜெரண்டாலஜி என்ற சொல்லை முதல்ல பயன்படுத்தியவர் இவர் தான். மருத்துவத்துக்கான நோபல் பரிசையும் வாங்கியிருக்கிறார். நோய் எதிர்ப்பு சக்தி மருத்துவத்தின் இம்யூனாலஜியோட ஃபாதர். இப்படிலாம் பல ஆளுமைத்தன்மைகளை உடைய இந்த ரஷ்ய உயிரியலாளர் மெச்னிகோவ் இந்தியாவில் கூட வேலை பார்த்துருக்கிறாரு. அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட
இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.